உண்மையை அளக்க நம்முடைய ஞானிகள் 3 பிரமாணங்களை பயன்படுத்தினார்கள். அதாவது கடவுள் இருக்கிறார் அல்லது இல்லை. இருக்கிறார் என்பதை நிறுவனம் செய்து, ஒரு உண்மையை நிறுவனம் செய்வது மிகப்பெரிய கடினம். அதை 3 பிரமாணங்களாக பிரித்தார்கள். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். காட்சி பிரமாணம் என்பது ஒன்றை கண்டு அதை நிறுவனம் செய்வது. நான் பார்த்தேன், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு இந்த கண்ணால் காண்கிற காட்சியை ஞானிகள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3ஆம் பட்சம்தான். அனுமான பிரமாணம், வானம் இருட்டி கொண்டு வருகிறது, மழை வரும், ஒன்றை வைத்து ஒன்றை யூகித்து கொள்வது. ஆகம பிரமாணம் உயர்ந்தோர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஒரு மெடிக்கல் காரக்காரன் மாத்திரை கொடுத்தா